ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் என்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நிறைய மோட்டிவேஷன் விஷயங்களாக கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்னு கேட்டிருந்தா, அதனால நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் படித்து கேட்டு தெரிஞ்ச விஷயங்களையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஏற்பட்டதையும் உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நம்மள நிறைய பேர் புலம்பின்ண்டே இருப்போம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெட்டது நடந்துகிட்டே இருக்கு, ஏன் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, வாழ்க்கையில் எனக்கு மட்டும் கஷ்டம் இவ்வளோ கொடுக்குறாரே பகவான்னு நம்ம புலம்பின்னு இருப்போம். முதல்ல இந்த புலம்புறதை நிறுத்தணும். எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா வாழ்க்கையில. தினப்படி கண்ணு இல்லாம, காது காது கேட்காம, கண்ணு தெரியாம, உடல் ஊனமுற்று எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது பகவான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கண் பார்க்கறதுக்கு நல்ல விஷயங்களை பார்க்குறோம், நல்ல விஷயங்களை படிக்கிறோம். இதுக்கெல்லாம் நமக்கு கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. உடல் ஊனம் இல்லாமல் ஆண்டவன் இன்னும் மட்டும் படைச்சிருக்கானே அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். கஷ்டங்கள் வாழ்க்கையில வரத்தான் வரும், இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி நம்ம நம்ம வந்து அதை குறையா எடுத்துக்காம நிறையா தான் எடுத்துட்டு போகணும். அப்படி ஒரு சூழல் ரொம்ப கஷ்டம் வரும்போது அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இதையே நினைச்சிருந்து குழம்பின்னு இருக்காம நம்பிக்கையோட அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நமக்கு வெற்றி வரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளவோ பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவா எல்லாருமே ஆரம்ப நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவா தான். அது விஏபிஎஸ் ஆகட்டும், இல்லை சாதாரண மனிதர்கள்லேருந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கானால கஷ்டம் இல்லாமல் யாருமே கஷ்டப்படாமல் யாருமே சுகப்பட முடியாது. இதை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையிலேயே 30 வயசுலேயே மிகப்பெரிய கஷ்டம் வந்தது. பெரிய ஆப்ரேஷன், டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் ஆகி நடக்கவே முடியாமல் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நடக்க ஆரம்பிச்சு அப்போ துவண்டு போய் இருந்தேன் நான். ஐயோ, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடந்திருக்கு, என் வயசில் இருக்கிறவ எல்லாரும் ஓடி ஆடி நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது பகவான் எனக்கு மட்டும் இப்படி வச்சுட்டானேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்து இன்னைக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன்னா நம்ம எப்போவுமே நம்பிக்கையை விடக்கூடாது. என்னோட 30 வயசுலேருந்து நான் நமஸ்காரமே பண்ணக்கூடாது. டாக்டர் சொன்ன கண்டிஷனே எந்த கோவிலையும் எங்கேயும் யாருக்கும் கீழே குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணக்கூடாது, தரையில் உட்காரக்கூடாது, உயரமாக கட்டில தான் படுக்கணும், இந்த மாதிரி சேரில் தான் உட்காரணும். இப்படிலாம் 30 வயசுலேயே எனக்கு கண்டிஷன் அந்த ஆப்ரேஷன் ஆகி. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் என் பொண்ணு கல்யாணம், பிள்ளை கல்யாணம்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணினேன். இருக்கிற நம்மளுடைய மீதி சக்தியை வச்சுட்டு நாம் வந்து நல்லா வாழ்ந்து காட்டணும்.